கம்பெனி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இப்போ நம்ம வந்து டெமோ பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸான் லேண்டில் வந்து 29 மாடல் இது சரிங்களா. இப்போ நம்ம அதை பார்க்கலாம் என்னென்னு. ஒரு செம்ம ஓசு கொடுத்துருக்காங்க. இது வந்து வளைச்சாலும் வளையாது, அதோட இல்லாமல் சப்பாது. வளையாதுங்கிறத விட சப்பாதுன்னா என்னது, நசுங்காது, உருண்டையாக இருக்கும். இது நல்லா அருமையான ஒரு ஓசு கொடுத்துருக்காங்க. ஒரு மேனுவல் கார்டு பார்த்தீங்கன்னா XTHPW 29 மாடல் இது கார்டு. அடுத்து சூப்பராக ஒரு எக்ஸ்டென்ஷன் ராடு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்டென்ஷன் நீட்டமாக வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஒரு ட்ரிக்கர் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவி கன்னு தான் இது. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 270 பார் இது. அதனால் இது வந்து அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஷராக இருக்கிறதுனால கன்னும் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தால பார்த்தீங்கன்னா அந்த அந்த வீல் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு ஒரு 4 வீல் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த வீலை மாட்டுறதுக்கு அவங்க டூல், அதுவும் பேனரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்லெட் அடாப்டர், அவுட்லெட் அடாப்டர், இன்லெட் ஓஸ் அடாப்டர், 3 ஃபில்டர், பக்கெட் ஃபில்டர் 3மே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஒரே பாக்கெட்டாக மோல்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் தனித்தனியாக கொடுக்குறாங்க. அவர்தான் வந்துட்டார் ஹீரோ. இவர் தான். அவர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோம் கன்று வந்திருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அருமையாக ஒரு ஓஸு பார்த்துங்க. அந்த ஓஸ் இருக்குது. நம்ம இந்த பம்புக்காக நம்ம இந்த ஓஸும் கொடுத்துருந்தோம். அடுத்து அட்டைப்பெட்டி இதெல்லாம் கவரு, அவ்வளோதான் முடிஞ்சிருக்கு. இந்த ஐட்டம் பூரா கொடுத்துருக்காங்க பாருங்க. அருமையாக இருக்கும் பம்பு. இந்த பம்பு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. அதோடு இல்லாமல் இந்த பம்பு நம்மகிட்ட எல்லா பம்புமே அவைலபிள் தான். எப்பவுமே ஸ்டாக் எப்பவுமே ரெடியாக இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலும் கழட்டி எடுத்துகிட்டு போகலாம். அதோடு இல்லாமல் கேஜி கொடுத்துருக்காங்க. இந்த கேஜும் நம்மகிட்ட அவைலபிள். இது அட்ஜஸ்டபிள் மாடல். இது நீங்கள் எவ்வளோ நாளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரியான ஒரு கம்பெனி ஒரு மாடல் இது. இதுக்கு வந்து கார்டு ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டரா 1.5 மீட்டர் லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது அதிகமாக வச்சிருந்தாலும் நமக்கு சுற்றிட்டு கிடக்கணும், அது கை காலை இழுத்துட்டு கிடக்கும். ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போனோம்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு ஷார்ட்டாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி பம்புகளுக்கு நீங்கள் தனியாக ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு ஒன்று வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. முதல்ல நீங்கள் 5 மீட்டர் வச்சுக்கோங்க. பார்த்து கொஞ்சம் லாங்காக வேண்டாம் 5 மீட்டர் கார்டு வந்து 2 செட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 வேணா 1 வச்சுக்கலாம், 1 வேணா 2 3 வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சூப்பராக அவ்வளோ ஒரு ஓஸ் ஒன்று கொடுத்தாச்சு. அடுத்து இதோட இந்த 3 அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரிக்கர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோம் கேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் ராடு கொடுத்துருக்காங்க. அருமையாக ஹெவி ஓஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஓஸ் வந்து எவ்வளோ தான் ஆனாலும் நசுங்காது. பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும். இது வந்து மோட்டாருடைய செக்ஷன் ஓஸ். நம்மலாம் வந்து விவசாயத்துக்கு தண்ணி மோட்டர் வச்சுப்பாங்க இல்லையா, இந்த ட்ரைனேஜ் லாரியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி இது வந்து நசுங்காது. அது மாதிரி ஹெவி ஓஸ் கொடுத்துருக்காங்க. இத்தனையும் இந்த மோட்டரோட வந்துடும். அதோடு இல்லாமல் இதுக்கு சேஃபாக இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அருமையாக ஒரு அட்டைப்பெட்டியும் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. இதுதான் அதனுடைய பாக்ஸு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ஓஸு இது வந்து 18 MPa சரிங்களா, 2600 PSA மேக்சிமம் ப்ரெஷர் சரிங்களா. அதுவும் 60 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து இந்த ஓஸு லோடு தாங்கும். இந்த ஓஸு வந்து பார்த்துக்குங்க 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்கும். அதோடு இல்லாமல் 2600 PSA வரைக்கும் இது தாங்கும். நம்ம மேக்சிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 260 பார் தான். நம்ம 2600 பாருக்கு போகிறது இல்லை. அதனால் இந்த ஓஸ்லாம் வந்து ஹெவியான ஓஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஓஸ் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு தான். அதுக்காக வந்து இந்த கன்னரில் போட்டு இந்த கார்னரில் போட்டு நீங்கள் இந்த சிலிவை கட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா ஹெவியான ஓஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிட்ட வந்து காட்டுமா வாங்க. இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓஸு, கன்னு, இத்தனையும் இந்த பம்போடு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். நீங்கள் கொடுக்குற காசு பம்புக்கு, மற்ற ஓஸு ஆக்சசரிஸ் எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை எல்லாம் சேர்த்தே காசு நினச்சிக்கிட்டாலும் சரி. ஓகேவா?